அசுரர்களை ஈன்றெடுத்த தாயான மாயை பெண் பானுகோபனின் பாட்டி ஆவார். அவள் பானுகோபனுக்கு யாரையும் மயங்க செய்யும் சக்தி வாய்ந்த மோகானாஸ்திரத்தை கொடுத்தார். அதன் மூலம் பானுகோபன் என் படைத்தளபதியும் நவ வீரர்களில் அதிக பலம் கொண்டவனுமான வீரபாகுவை மயங்க செய்து கட்டி கடலில் வீசினான். உடனே நான் என்னுடைய சக்தி வாய்ந்த வேலை எடுத்து கடலில் வீசினேன். அது நேராக கடலில் சென்று அங்கு கட்டுண்டு கிடந்த வீரபாகுவை விடுதலை செய்தது. வெளியே வந்த வீரபாகு பானுகோபனை அழிப்பதாக சபதம் எடுத்தான். அதன்படி பானுகோபன் மற்றும் அவனது 2 சகோதரர்களும் வீரபாகுவால் அழிக்கப்பட்டனர். தன்னுடைய 3 மகன்களும் போரில் இறந்த செய்தியை கேட்ட பத்மாசுரன் தன் தம்பி சிங்கமுகாசுரனை போருக்கு அனுப்பி வைத்தான். அப்போது சிங்கமுகாசுரனின் 1000 தலையையும் ஓர் ஆயுதம் வெட்டியது. 1000 தலைகளை வெட்டிய அந்த ஓர் ஆயுதம் என்னவாக இருக்கும் அடுத்த பதிவில் காணலாம்.